வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளருடன் ரகசிய ஒப்பந்தத்துக்கு தயார் பிரான்சில் ஸ்ரீதரன். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி தீர்வை பெற்றுத் தருவதற்கு ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை செய்ய தயார் என்றால் அவருக்கு நாம் பகிரங்கமாக ஆதரவளிக்க தயார் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பிரான்சில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். பிரான்சில் தமிழ் வர்த்தக சங்கத்தினர் நடத்திய நிகழ்வொன்றில் புலம்பெயர் தமிழர்கள் சந்தித்து உரையாற்றும் போது இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 2005 தேர்தலை நாம் புறக்கணித்த போது எங்களுக்கு பக்கபலமாக தமிழீழ விடுதலை புலிகள் என்ற சக்தி பின்னால் இருந்தது. இன்று எங்களிடம் சரியான பக்கபலம் இல்லை. இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எங்களிடம் இறங்கி வருவார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன். நண்பனுடன் இணைந்து மனைவியை கொலை செய்த கணவன். தலங்கம பகுதியில் அமைந்துள்ள வீட்டின் மனைவியை கொன்று 5 நாட்களாக சடலத்தை மறைத்து வைத்த கணவனும் சந்தேக நபரான நண்பரும் இன்று அதிகாலை தலங்கல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான கணவனும் ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக இருந்த அவரது நண்பரும் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் அவரை கொன்றதாக போலீசில் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். 31 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான தருணக நதிக்குமாரி என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இவரது சடலம் தலங்கம பகுதியில் இருக்கும் வாடகை வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. கொலை செய்யப்பட்ட மனைவி கணவர் அவர்களது குழந்தைகளுடன் 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். சந்தேக நபரின் கணவர் 7 அல்லது 8 வருடங்களாக நண்பர் ஒருவருடன் பழகியுள்ளார். அவர் கலவல பிரதேசத்தில் வசிப்பவர் ஆவார். கடந்த 6ஆம் திகதி கணவர் தனது நண்பருடன் வீட்டில் ஐஸ் போதைப் பொருள் பருகிக் கொண்டிருந்த போது மனைவியுடன் தகராறு ஏற்பட்டுள்ளன. பின்னர் கணவரின் நண்பர் மனைவியை கத்தியின் தலையில் அடித்து கொண்டு உடலை வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு ஏதும் நடக்காதது போல் இருந்துள்ளனர். அதிகாலை இருவரும் தலங்கல போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருப்பதுடன் பெண்ணை தாங்களே கொன்றதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருப்பதுடன் தலங்கலம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜபக்ச இல்லாத புதிய அரசியல் கூட்டணி ரணிலுக்கு வெளுக்கும் பெரும் ஆதரவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவு குறித்து ராஜபக்ச இல்லாத புதிய அரசியல் கூட்டணி உருவாக்குவது தொடர்பில் கடந்த 9ஆம் தேதி அரசாங்கம், எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளன. இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடியும் இருக்கின்றனர். வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் அரசியல் மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் 2 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு கலந்துரையாடப்பட்டுள்ளன. ராஜபக்ச இல்லாத கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதிநிதித்துவப்படுத்தும் 60க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைய உள்ளதாகவும் கருத்து வெளியிடப்படுகின்றன. புதிய கூட்டணி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு 3 அரசியல் தலைவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஒரு வாரத்துக்குள் அரசியல் கூட்டணி உருவாக்கப்பட இருப்பதாகவும் அதன் பிறகு அரசியல் கட்சிகளுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று நம்பப்படுகின்றது. மத ரீதியாக அவதூறு வார்த்தைகள் பிரயோகம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர். மட்டக்களப்பு மட்டக்களை பகுதியில் காணி விவகாரம் ஒன்றில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மத ரீதியாக அவதூறு பிரார்த்தனைகளை செய்வதாக அந்த பகுதி மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மட்டக்களை பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் அம்மன் ஆலயத்தின் மஞ்சள் குளிக்கும் இடமாக அமைந்த காணியொன்றில் மீன்பாடி அமைப்பதற்கு நபர் ஒருவர் காணி வழங்கப்பட்டுள்ளனர். குறித்த காணி மட்டக்களை மக்களால் காலம் காலமாக பாதுகாத்து வந்த நிலையில் அதனை தனியார் ஒருவருக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கியதை அடுத்து கிராம மக்களும் தனிப்பட்ட நபருக்கும் இடையில் பிணக்குகள் ஏற்பட்டன. இது தொடர்பாக கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பல முனைப்புகள் மேற்கொண்ட போதிலும் பலனளிக்காத காரணத்தினால் மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் தங்கள் சைவ விழுமியங்கள் தொடர்பில் விடயங்கள் அவருக்கு தெளிவூட்டல் வழங்கியுள்ளனர். இதன்போது கிராம மக்களுக்கு ஆதரவாக பேசிய அரசாங்க அதிபர் திடீரென அவர்களுக்கு எதிராக பேசியதோடு அவர்களுடைய மதம் சார்ந்த அடையாளங்கள் மீதும் அவதூறு வார்த்தைகள் பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. காலம் காலமாக ஆலய விழுமியங்களுக்காக பாவிக்கப்பட்ட இந்த காணியினை மீண்டும் தங்கள் ஆலய விழுமியங்களுக்காக வழங்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சரியான தீர்மானங்கள் கிடைக்காத பட்சத்தில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அந்த பகுதி மக்கள் கருத்து வெளியிடுகின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட இராஜாங்க அமைச்சர்களும் அறிவித்த போதிலும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் விசேட கவனத்துக்கு இந்த பிரச்சினை கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இதையடுத்து குறித்த விடயம் தொடர்பாக மிக விரைவில் தங்களுக்கான தீர்வை பெற்றுத் தருவதாக உறுதியளித்திருப்பதுடன் மாவட்ட அரசாங்க அதிபர் மத ரீதியாக ஒரு பாரிய பிரச்சினையை தூண்டுவதற்கு முயற்சி செய்திருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தை நீடிக்க மறைமுக முயற்சி மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே கடும் குற்றம் சுமத்தால் மக்களின் உரிமையை பறிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்றும் கொழும்பு பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே அறிவிக்கின்றார். நாட்டில் அரசியல் சாசனத்துக்கு அமைவாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் பூர்த்தியாவதுடன் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்றும் குறிப்பிடுகின்றார். கொழும்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு ஒன்றில் அவர் கருத்து வெளியிடும்போது ஜனாதிபதியின் 5 ஆண்டு பதவிக்காலத்தின் பின்னர் தேர்தல் நடத்தப்படுவது மக்களின் உரிமைகளில் ஒன்று. இந்த உரிமை தட்டி பறிப்பதற்கு எவரும் இடமளிக்க முடியாது. சிலர் தங்களது ஆட்சி அதிகாரத்தை மேலும் சில ஆண்டுகளுக்கு நீடித்துக் கொள்ள மறைமுக முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் பொது வாக்கெடுப்பு நடத்தும் சாத்தியம் குறித்து ஆராயப்படுவதாகவும் எனினும் அவ்வாறான முயற்சிகள் இடமளிக்கக்கூடாது என்றும் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகள் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சுயாதீன முறையில் தேர்தல் நடத்தி தலைவர்கள் தேர்வு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார். குவைத்தில் இடம்பெற்ற பாரிய தீ விபத்தில் 41 நபர்கள் உயிரிழப்பு. குவைத்தின் மங்காப் நகரில் உள்ள கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது 41 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறித்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றிருப்பதுடன் இந்த கட்டடம் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளமையினால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமரும் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சருமான அல் சஃபா தீக்கிரி ஆகிய கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். கட்டட உரிமையாளரின் பேராசை இதுபோன்ற விபத்துக்களை வழிவகுப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதற்கான விசேட உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. இதில் உயிரிழந்தவர்கள் தொடர்பான பெயர் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. விபத்தில் உயிரிழந்த கணவர் கொழும்பில் அதிர்ச்சியில் உயிரைவிட்ட மனைவி. கம்பகா ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் கணவர் உயிரிழந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அதிர்ச்சியில் மனைவியும் உயிரிழந்திருக்கின்றார். விபத்தில் லியனகே துசாரா சில்வா என்பவர் விபத்துக்குள்ளாகிய நிலையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது மனைவி ராசா கந்தி திடீர் மாரடைப்பின் காரணமாக கொழும்பில் இருக்கும் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். கணவரின் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த மனைவி நானும் உங்களுடன் வந்து விடுகின்றேன் என்று கதறி அழுதிருக்கின்றார். கணவனின் இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுத்து வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உடனடியாக கொழும்பு தனியார் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் துரதிருஷ்டமாக அவரும் உயிரிழந்திருக்கின்றார். பருத்துறை ஆதார வைத்தியசாலை விடுதிக்குள் உயிரை மாய்த்த இளம் வைத்தியர். பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார். பருத்துறை ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் கடமையாற்றும் பிரேம்குமார் கிரிசாந்த் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார். கொழும்பைச் சேர்ந்த இவர் காதல் விவகாரத்தினால் உயிரை மாய்த்துள்ளாரா என்று கருதப்படுகின்றது. அவர் காதலி என்று கருதப்படும் யுவதியொருவர் தொலைபேசியில் வழங்கிய தகவலை அடுத்து வைத்தியசாலை நிர்வாகத்தினர் வைத்தியரின் விடுதி கதவை உடைத்து சென்று பார்த்தபோது வைத்தியர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது மூக்கில் பஞ்சுகள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் ஏதோ ஒரு வகை மருந்தை செலுத்தி உயிரை மாய்த்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இதுவரை கரை திரும்பாத மீனவர்கள் உதவி கோரும் குடும்பத்தினர். அனலதீவிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற இருவரை காணவில்லை என்ற குடும்ப உறவுகள் கோரிக்கை. அனல்தீவைச் சேர்ந்த திருச்செல்வம், மைக்கேல் பெர்னாண்டோ மற்றும் நாகலிங்கம் விஜயகுமார் என்ற இருவரும் இதுவரை கரை திரும்பவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது. இவர் உறவுகள் ஊர் மக்கள் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதுடன் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டால் தொடர்பு கொள்ளுமாறு குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். கடன் பெற்றவரின் பரிதாபம். கடுகண்ண பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் ஜனாதிபதி கடவுளை எனக்கு உதவு என்ற பதாகை ஏந்தியவாறு நடந்து செல்லும் புகைப்படம் இணையத்தில் வைரல். ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து கோட்டை ஜனாதிபதி மாளிகை வரை நடந்து செல்லும் பேரணி குறித்து நபர் ஆரம்பித்துள்ளார். குறித்த நபர் வங்கி ஒன்றில் 15 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் அதனை தீர்க்க முடியாத காரணத்தினால் ஜனாதிபதியிடமிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நடைபெணி பேரணி ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார். ரசாயன கசிவினால் 30 பேர் பாதிப்பு. பாணாந்துறை பிரதேசத்தில் இருக்கும் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட ரசாயன கசிவின் காரணமாக சுமார் 30 பேர் சுகையினம் அடைந்திருப்பதாக பாணாந்துறை போலீசார் அறிவிக்கின்றனர். வாசனை திரவியங்கள் ஏனைய பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றில் சலவை தயாரிக்கும் போது ரசாயன பொருளில் மாற்றம் ஏற்பட்டதாக குறிப்பிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கருத்து வெளியிடுகின்றார்.
பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு குழுவினர் பாணந்துறையாதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மற்றொரு குழுவினர் தனிப்பட்ட சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டதாக அறிய முடிகிறது. அரசாங்கங்களின் பயணங்களை மாற்றினால் மீண்டும் வரிசை யுகம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனிப்பட்ட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது என்றும் மாறாக நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலைத்துடன் முன்னேறி செல்ல முடியும் என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டு மக்கள் மீண்டும் மருந்து, உரம், எரிவாயு, எரிபொருள் வரிசைகள் நிற்க நேரிடும் என்ற எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி. பத்ரமுல்லாவில் அமைந்திருக்கும் மறுசீரமைப்புக்கான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்கும் இளைஞர் யுவதிகளுடன் கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை அறிவித்திருக்கின்றார். இன்று துறைசார் மேற்பார்வைக்குழு அங்கத்தவர்கள் இங்கு வந்துள்ளீர்கள். அவ்வாறு செய்வதற்கான ஆலோசனை முன்னாள் சபாநாயகர் கரிஜி சூர்யாவே. இந்த இளைஞர் யுவதிகள் நாட்டின் முன்னேற்றத்துக்கான தங்கள் யோசனைகளை வழங்க முடியும். நாட்டின் பொருளாதார ரீதியான வங்குரோத்த நிலை பற்றி பலரும் பேசுகின்றார்கள். அதனை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த நாடு பொருளாதார ரீதியாக மாத்திரமன்றி அரசியல் ரீதியாகவும் வங்குரோத்தடைந்திருக்கின்றது என்பது உண்மை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. போர் முடிந்ததும் வடக்கில் அபூர்த்திகள் இல்லை. யுத்தம் முடிந்த 15 வருடங்கள் கடந்த நிலையிலும் வடமாகாணத்தில் வாழும் மக்கள் பொருளாதார, சமூக மற்றும் வாழ்வாதார பரப்புகளில் சாதகமான முன்னேற்றத்தை அடையவில்லை என்றார் குறிப்பிட்டிருக்கின்றார் சஜி பிரேமதாசா. வடமாகாணத்தில் மக்களை மையப்படுத்தி பாரிய அபூர்த்தியொன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கருதுகின்றது. அறிவு சார்ந்த பொருளாதாரம், ஏற்றுமதி அடிப்படையிலான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகரம் வேண்டும். தகவல் தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்த தேசிய வேலைத்திட்டம் ஒன்று தேவை. யாழ் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் கைத்தொழில் பூங்கா அமைத்து அபிவிருத்தி நடைமுறை ரீதியாக முன்னெடுப்போம் என்றும் சஜி பிரேமதாசா குறிப்பிடுகின்றார். 39 வருட கல்வி சேவையிலிருந்து ஓய்வு. 39 வருட காலமாக ஆசிரியராகவும் அதிபராகவும் சேவையாற்றி வந்த ஹொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் திருமதி இமால்டா நவரட்னம் அம்மையார் அவர்கள் தனது கல்வி சேவையிலிருந்து ஓய்வெறுகின்றார். இவர் முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் கொட்டகலையை வசிப்பிடமாகவும் கொண்டவர். தமிழீழ விடுதலை புலிகளால் 600 போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் ஞாபகார்த்த நிகழ்வு. தமிழீழ விடுதலை புலிகளிடம் சரணடைந்த சுமார் 600 போலீசார் படுகொலை செய்யப்பட்ட 34வது ஆண்டுகள் நிறைவையொட்டி அனுஷ்டிக்கும் முகமாக நிகழ்வு ஒன்று அம்பாறை போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தில் இடம்பெற்றிருந்தது. குறித்த நிகழ்வின் போது அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிட்டத்தட்ட தமிழீழ விடுதலை புலிகளால் 1990ஆம் ஆண்டு கடத்திச் செல்லப்பட்ட போலீசார் உட்பட யுத்தத்தினால் உயிர் நீத்த கடந்த கால யுத்தம் உட்பட இதர காரணங்களினால் உயிரிழந்த போலீசாரின் குடும்பங்களுக்கு உதவி வழங்கும் செயற்பாடுகள் இதன்போது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 1990ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, பொத்துவில், அக்கரைப்பற்று, சம்மாந்துறை உட்பட பல போலீஸ் நிலையங்கள் முற்றுகையிட்ட புலிகள் சகல சிங்கள மற்றும் முஸ்லிம் போலீசார்களையும் ஆயுதங்களையும் அள்ளிச் சென்றார்கள். அதன் பின்பு திருக்கோவில் பகுதியில் இருக்கும் குளம் காட்டு பகுதியில் சகல போலீசாரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானின் முஸ்லிம் தீவிரவாத கருத்துக்களை கண்டிக்கின்றோம். பிள்ளையான் முஸ்லிம் தீவிரவாத கருத்துக்களை கண்டித்து நிராகரிக்கின்றனர் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கண்டனம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சந்திரகாந்தன் தொடர்ந்தும் பொது மேடைகளில் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றார். அந்த கருத்துக்களை பொறுப்புள்ள முஸ்லிம் சமூகத்தின் அரசியல்வாதிகள் ஒருவர் என்ற அடிப்படையில் முற்றாக கண்டிக்கின்றோம். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தான் ஒழுக்கமானவராக இருந்து கொண்டுதான் மற்றவர்களை பற்றி குறை கூற வேண்டும் என்றார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் அவர்கள் காலம் கடந்தது எப்படி என்று இந்த நாட்டு மக்களுக்கும் அல்ல சர்வதேசமும் அறிந்த விடயம். தான் சார்ந்த தமிழ் சமூகத்தை கவர்ந்து சந்தர்ப்பவாத அரசியலை செய்து இன்னும் ஒரு சகோதர சமூகத்தை நோக்கி அவதூறான கருத்துக்கள் முன்வைப்பதையும் அழிக்க நினைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளியிட்டு வரும் இவ்வாறான இனவாத கருத்துக்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நாடு தொடர்பிலும் நாட்டு மக்கள் தொடர்பிலும் சமூக ஒற்றுமை தொடர்பிலும் வெளிப்படையான கருத்துக்களை வெளிப்படுத்தி சகல இன மக்களுடன் சகோதரத்துடன் வாழ்ந்து வரும் முஸ்லிம்களை நோக்கி பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை வீசுவது பொருத்தமானது அல்ல. அண்மையில் நடைபெற்ற இந்திய தேர்தலில் இஸ்லாமிய தீவிரவாதம் தொடர்பில் பிரச்சாரம் செய்த இடங்களிலெல்லாம் அவர் தோற்றே போனார். அதன் நிலையான அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியாத நிலை உருவானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அம்பாறை மாவட்டம், அதிலும் குறிப்பாக கல்முனை மாநகரில் இன விரிசலை உண்டாக்கி சகோதரத்தை சீரழிக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தமிழ் அரசியல்வாதிகள் செய்து வருவதையிட்டு கவலையடைகின்றோம். இப்படியான தேவையற்ற கருத்துக்களை தமிழ் மக்களிடம் விதைத்து தமது அரசியல் லாபங்களுக்காக பிரச்சாரம் செய்வதை நிறுத்திவிட்டு சிறுபான்மை மக்கள் ஒற்றுமையாக தமது உரிமைகளை பற்றி நிம்மதியாக வாழ வழிச்சமைய வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அங்கத்தவரான
இவ்வாறு. நன்றி.